நான் சொன்ன முதலமைச்சர்கள் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணில் 9 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தார். காமராஜர் முதலமைச்சராக இருந்தது 9 வருஷம். அவர் சாதித்த சாதனை என்ன தெரியுமா? ராஜாஜிங்கிற பார்ப்பனர் 6200 பள்ளிக்கூடத்தை மூடினார். பெருந்தலைவர் காமராஜர் 14000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். ஊரூரா பள்ளிக்கூடத்தை திறந்தார். எல்லா ஊர்லயும் பள்ளிக்கூடத்தை திறந்தார். காமராஜர் செய்த புரட்சி. காலை உணவு மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தார். பள்ளிக்கூடத்தை காமராஜர் திறந்தார். சேலத்திலே திறந்துட்டு விருதுநகர் நோக்கி கார்ல வர்றார். கார்ல வரும்போது நாமக்கல்ங்கிற ஊரை கார் தாண்டுது. நாமக்கல்ல கார் தாண்டும் போது காமராஜர் திரும்பி பார்க்கிறார். சாலை ஓரத்தில் ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். காமராஜர் காரை விட்டு கீழே இறங்கி அது மாடு மேய்ச்ச பையனை கூப்பிட்டு, தம்பி ஊர் ஊரா பள்ளிக்கூடம் திறந்திருக்கான், ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு போகாம மாடு மேய்க்கிறேன்னா? அந்த பையன் கேட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போனா யாருங்க சோறு போடுவான்னா? காமராஜர் கேட்டார், சோறு போட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கு போவியான்னார். போவன்னா. கல்வியாளர் நேத்து சுந்தரடி என்பவர் அடைத்து பெருந்தலைவர் காமராஜர் கேட்டார், இந்த பிள்ளைங்களுக்கு மதிய உணவு போடணும்னா எவ்வளவு செலவாகும்னார். நம்ம பட்ஜெட்ல பாதி அதுக்கு போயிரும்னார். காமராஜர் சொன்னார், பட்ஜெட் பணத்தெல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்கு சோறு போட வேண்டாம், ஆனா இந்த குழந்தைகளுக்கு உணவு போடணும், மதிய உணவு போடணும். இந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு போடுவதற்காக நான் நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் மடிப்பிச்சு எடுத்து வந்து தருகிறேன். அதை வைத்து குழந்தைகளுக்கு சோறு போட வேண்டும் என்று சொன்ன தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை மறந்துவிடக் கூடாது.